அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் எய்ம்டிஎன் யூடியூப் சேனல் மூலமாக வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான பொது தமிழ் வகுப்புல இலக்கணம் பார்த்துட்டு இருக்கோம். 2024ஆம் ஆண்டு இந்த ஆண்டோட முதல் நாள்ல முதல் வகுப்பா பொது தமிழ் வகுப்புல உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வகுப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷனோட போயிடலாம். வரலாற்றில் அனைவருக்கும் பக்கங்கள் உண்டு. அவற்றை நிரப்புவதும் காலியாக விடுவதும் அவரவர் கையில்தான் உள்ளது. வீழ்வதெல்லாம் வீழ்ச்சி அல்ல, நீ வாழ்வில் ஓர் விருட்சமாக வளர்வதற்கான எழுச்சி. வீழ்ந்தால் விதையாக விழு, எழுந்தால் விருட்சமாக எழு. கடினமாக உழைத்தவர்களை விட மிக கவனமாக உழைத்தவர்களையே வெற்றி மிக எளிதில் வந்தடையும். கடினமான செயல்களின் சரியான பெயர் சாதனை, சாதனையின் தவறான விளக்கமே கடினம். கடினமான செயல்களின் சரியான பெயர் சாதனை, சாதனையின் தவறான விளக்கமே கடினம். உன் வாழ்க்கையை முன்னேற்றுவது தனிப்பயிற்சியோ குரு பயிற்சியோ அல்ல, நீ வாழ்க்கையில் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் பயிற்சியுமே உன்னை சாதனையாளர்களாக மாற்றப் போகின்றது. நீ ஒவ்வொரு நாளும் உறங்கும் முன் விடியும் என்ற நம்பிக்கையில் உறங்குகின்றாய். அதே போல் உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையில் நீ எழுந்திரு, வாழ்வில் உன்னால் வெற்றி பெற முடியும். சங்கடங்கள் வரும்போது தடுமாறாதே, சந்தர்ப்பங்கள் வரும்போது தடம் மாறாதே. குடும்பத்தில் பொறுப்புகளும் சுமைகளும் அதிகரிக்கும் போது தேவைப்படுவதில்லை அலாரங்கள். குடும்பத்தில் பொறுப்புகளும் சுமைகளும் அதிகரிக்கும் போது உன்னை எழுப்புவதற்கு தேவைப்படுவதில்லை அலாரங்கள். உலகில் சேதாரம் செய்கூலியற்று கிடைக்கக்கூடிய ஒரே நகை புன்னகை. 5 வினாடி புன்னகை ஒரு புகைப்படத்தை அழகாக மாற்றும் என்றால், 5 வினாடி புன்னகை ஒரு புகைப்படத்தை அழகாக மாற்றும் என்றால், என்றென்றும் புன்னகை உன் வாழ்வை எவ்வளவு அழகாக மாற்றும் என்று சிந்திக்கொள். எந்த நேரமும் உதடுகளில் சிறு புன்னகையோடு இருங்கள். அது தருகின்ற தன்னம்பிக்கையை வேறு யாராலும் உங்களுக்கு தர முடியாது. நேற்று என்பது கற்பனை, நாளை என்பது சிந்தனை, இன்று மட்டுமே நிஜம். எந்த நேரம் வேண்டுமானாலும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். அது இந்த நிமிடமாக கூட இருக்கலாம். தங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி பயணத்தில் நானும் ஒரு அங்கமாக செயல்படுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இன்றைய வகுப்புக்குள்ள செல்லலாம். இன்றைய வகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா என்ன, பதம் அதாவது பகுபதம் பகாபதம் அப்படின்னா என்ன, அடுத்து மொழியோட வகைகள், மூவகை மொழிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு எழுத்தே ஒரு பொருள் தருமாறு அமைந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழி. சரியா? ஒரு எழுத்து பொருள் பெறுமாறு அமைந்திருந்தது அப்படின்னா அதற்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மொத்தம் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு. இந்த ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் 42 அப்படின்னு சொல்லிட்டு யாரு குறிப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பவணந்தி முனிவர் குறிப்பிட்டிருக்காரு. ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் 42 அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டது யாரு அப்படின்னா பவணந்தி முனிவர். இந்த பவணந்தி முனிவர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நன்னூல் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூலை இயற்றுனதுதான் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பவணந்தி முனிவர். சரியா? நன்னூல் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூலை தமிழ்ல இயற்றுனதுதான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பவணந்தி முனிவர். மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 42 ஓரெழுத்து ஒரு மொழி எழுத்துக்கள் இருக்கு. இந்த 42 எழுத்துக்கள்ல 2 எழுத்துக்கள் குறில் எழுத்துக்களா இருக்கு. சரியா? அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நோ து. இந்த 2 எழுத்துக்களும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறில் எழுத்துக்கள். மீதம் இருக்கிற 40 எழுத்துக்களும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெடில் எழுத்துக்கள். மொத்தம் 42 ஓரெழுத்து மொழிகள்ல குறில் 2, நெடில் எத்தனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 40. சரியா? இப்போ இந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் அதற்கான பொருளும் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உயிர் வரிசையில மொத்தம் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 6 எழுத்துக்கள் இருக்கு. சரியா? மொத்தம் உயிர் அதாவது உயிரெழுத்துக்கள் நெட்டெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 7. அதுல 6 எழுத்துக்களுக்கு ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு. சரியா? இதுல இல்லாத ஒண்ணு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா ஔ அப்படிங்கிற எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியில பொருள் கிடையாது. ஒருவேளை உயிர் வரிசையில ஓரெழுத்து ஒரு மொழியில இடம்பெறாத எழுத்து என்ன அப்படின்னு கூட சொல்லி கேட்கலாம். ஏன் அப்படின்னா உயிர் நெட்டெழுத்துக்கள் மொத்தம் 7, குறில் 5, நெடில் 7. இந்த 7ல ஒன்றுக்கு மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழியில இடம் பெறல. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஔ அப்படிங்கிற எழுத்து. சரியா? உயிர் வரிசையில மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 6 எழுத்துக்கள். முதல்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆ.
ஆ அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பசு. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஆ நிறைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ நிறை அப்படின்னா என்னன்னா பசு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆ நிறை அதாவது பசு கூட்டம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா பசு மாடு எப்படி கத்தும்? அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துமா? சோ கத்துற சவுண்ட் எப்படி இருக்கு? அம்மா அப்படிங்கிற ஆ அப்படிங்கிற ஒரு சொல்லோட முடிஞ்சிருக்கா? பசு அம்மான்னு கத்தும். சரியா? அப்போ ஆ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பசு. அடுத்து ஈ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கொடு. சரியா? ஈ அப்படிங்கறதோட பொருள் ஈகை அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஈகை அப்படின்னா என்னன்னா கொடு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் தேனி. தேனிக்கு என்ன இருக்கும்? கொடுக்கு இருக்கும். சரியா? இல்ல ஈக்கு கொடுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்குவோம். சரியா? பசு அம்மா அப்படின்னு சொல்லி கத்துது. ஆ அப்படின்னா பசு. ஈக்கு கொடுக்கு இருக்கும். சரியா? ஈயோட முன்னாடி என்ன இருக்கும்? பல்லுல கொடுக்கு இருக்கும். தேனீக்கு கொடுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஈக்கும் கொடுக்கு இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஈ அப்படின்னா கொடு. அடுத்து ஊ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இறைச்சி. ஊன் இதற்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஊன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இறைச்சி. இப்போ இறைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீட்டுல வந்துட்டு ஒரு காரசாரமா செய்வாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். காரமா இருந்தது அப்படின்னா என்ன பண்ணும்? நம்மளோட வாய் ரொம்ப எரியுமா? ஓ எரியுதே அப்படின்னு சொல்லுமா? ஊன்னு காத்த வெளியில ஊதிக்கிட்டே என்ன பண்ணுவோம்? எரியுது எரியுதுன்னு சொல்லுமா? சோ ஊ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இறைச்சி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்குவோம். அம்பு ஏ அப்படிங்கிற சொல்லுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அம்பு. ஏகலேவன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அம்பு விடுபவன் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். இந்த இடத்துல அம்பு அப்படிங்கிறது என்ன வரும்? அம்பே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம். சோ ஏ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அம்பு. அன்பு அப்படிங்கிறத அம்பே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோம். அம்பே என்னை கொல்லாதே அப்படின்னு ஒரு பாடல்ல வரும் பாத்தீங்களா? அதே மாதிரி அம்பே அப்படின்னா அம்பு அப்படின்னா ஏ. ஏ அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அம்பு. ஐ அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். ஐனா ஐயா. தலைவரை எப்படி சொல்லுவோம்? ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோமா? சோ ஐ அப்படின்னா தலைவன். இல்ல அப்படின்னா ஐயா நான் தலைவர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சியோட சொல்ற மாதிரி சொல்லிக்கலாம். இப்போ நம்ம தேர்தலில் என்ன ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு தலைவரா மாறும். ஐயோ நான் தலைவர் ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சியில சொல்லுவோம். அப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா தலைவரை எப்படி சொல்லுவோம்? ஐயா அப்படிங்கிற வார்த்தையிலையும் சொல்லுவோமா? சோ ஓ அப்படின்னா அது ஐ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தலைவர். அடுத்து ஓ அப்படின்னா என்னன்னா மதகு நீர் தாங்கும் பலகை. சரி அந்த பாகுபலி படத்துல அந்த தண்ணி எல்லாம் தேக்கி வச்சிருப்பாங்களா? அதுல வந்து ஒரு பலகை மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. பிரபாஸ் வந்துட்டு அதுல அந்த சுத்தியில இது பண்ணி மாட்டு மேல கட்டுவாரு. அது உடைச்சுக்கிட்டு தண்ணி வெளியில வரும். அதற்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மதகு தாங்கும் பலகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதற்கு அந்த தண்ணி நிரம்பி இருக்கிறத ஓடைன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறோம். சரியா? ஓ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஓடை. ஓடையில இருக்கிற தண்ணீரை மதக வச்சு பலகையால என்ன பண்ணிருக்காங்க? தேக்கி வச்சிருக்காங்க. சோ ஓடை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை. சரியா? ஆ அப்படிங்கிறது பசு. பசு அம்மா அப்படின்னு சொல்லி கத்தும். ஈ அப்படின்னா கொடு. கொடு அதாவது ஈக்கு கொடுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஊ அப்படின்னா ஊன் இறைச்சி. இறைச்சி சாப்பிடும் போது வாய் ரொம்ப காரமா இருக்கும். ஊதிக்கிட்டே சாப்பிடுவோம். அடுத்து அம்பு. அம்பு அதாவது அம்பே அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். அம்பால எய்யாதே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்குவோம். அம்பு எய்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? இல்லைன்னா அம்பு அப்படின்னா ஏ. தலைவன் அப்படின்னா ஐயாவை தலைவர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். ஓ அப்படின்னா ஓடை. ஓடை நீரை மதகு நீரால மதகு நீர் தாங்கும் பலகையை வச்சு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா தேக்கி வச்சிருக்கோம். 6 எழுத்துக்கள் முடிஞ்சது. அடுத்தது சா வரிசையில மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4 எழுத்துக்கள். சரியா? அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒண்ணு சா. சா அப்படின்னா என்னன்னா செத்து போ அதாவது இறந்து போ அப்படின்னு சொல்லிட்டு பொருள். சாவு அப்படின்னு சொல்லுவோமா? அதற்கு இன்னொரு பொருள் என்ன? இறந்து போதல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். சாவுடா நீ அப்படின்னு சொல்லுவோமா? சோ சா அப்படின்னா இறந்து போதல். அடுத்து சி. சி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இகழ்ச்சி. ஒரு பொருள் நமக்கு வேணாம் என்ன சொல்லுவோம்? சீச்சி இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவோமா? சோ சி அப்படின்னா இகழ்தல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். சே அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா உயர்வு. சே என் கூட தான் இருந்தான். சே என்னமா வளர்ந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோமா? அடுத்து படைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல உயர்ந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சேனாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். சேனாதிபதி உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்குவோம். இல்ல அப்படின்னா சே என்னமா உயர்ந்துட்டான் வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லுவோமா? சோ உயர்வு. சே அப்படின்னா உயர்வு. சோ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மதில். சரியா? சோ அப்படின்னா மதில். இப்போ பூனை வந்துட்டு மதில் அப்படின்னா என்னன்னா சுவர். சுவர் மேல சோகமா உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைன்னா மதில்ல உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் அந்த சின்ன வயசு பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சோம்பேறித்தனமா விளையாடாம மதில் சவத்து மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு அடுத்தவங்களை விளையாடுறத வேடிக்கை பார்ப்பாங்க. அதே மாதிரி சோம்பேறித்தனமா மதில் மேல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க போய் விளையாடாம அடுத்தவங்க விளையாடுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சோ அப்படின்னா மதில். சோம்பேறிகள் மதில்ல உட்கார்ந்துருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்.
இப்போ சா வரிசையில 4 வார்த்தை. சா அப்படின்னா சாவுடா, அதாவது செத்து போ அப்படின்னு சொல்லுவோம். சி அப்படின்னா என்னன்னா சீச்சி அப்படின்னு சொல்லிட்டு இகழ்ச்சி, இகழ்தல். சே அப்படின்னா ச என்னமா வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், உயர்வு. அடுத்து சோ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மதில், சோம்பேறி மதில் மேல உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நா வரிசை. நா வரிசையில மொத்தம் எத்தனை எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா 6 எழுத்துக்கள். சரியா? முதல்ல இருக்க நா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நாக்கு. சரியா? நா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நாவு, அதாவது நாக்கு. சில வார்த்தைகள் என்ன பொருள்ல வரக்கூடிய முதல் எழுத்து இருக்கோ அதே பொருள் சொல்ல ஆரம்பிக்கும். அடுத்து நீ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நீ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், ஒருத்தவங்களை சுட்டி காமிக்க போறோம், முன்னிலைப்படுத்தி காமிக்க போறோம். நீ அப்படிங்கிறது ஒருமை, நீங்கள் அப்படின்னா தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பன்மை, ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள். அப்ப இங்க என்ன அப்படின்னா நீ அப்படிங்கிறது முன்னிலை, ஒருத்தவங்களை முன்னிலைப்படுத்து. நீ தான் நேத்து போய் விளையாண்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை முன்னிலைப்படுத்தி காமிக்க போறோம். சரியா? நீ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முன்னிலை ஒருமை. அடுத்து நே அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா அன்பு. சரியா? நேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். நே அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அன்பு, நேசம் அப்படின்னா அன்பு அப்படிங்கிறது பொருள். அடுத்து நை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இழிவு. சரியா? எப்ப பாரு இவன் நை நைன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கான், என்னைய சொல்லாதீங்க, நை நைன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோமா. நை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இழிவு. அடுத்து நோ, நோ. இந்த குறில் 2 அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, அதுல 1 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நோ. சரியா? நோ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நோய். நோய் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், நொந்து போயிடுவோம். சரியா? நோய் வந்தது அப்படின்னா நொந்து போயிடுவோம். நோ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வறுமை. நம்ம வந்துட்டு வறுமைக்கு நோ சொல்லிடுவோம். சரியா? நோ நோ, எனக்கு வறுமையெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ நோ அப்படின்னா நொந்து போதல், நோய். நோய் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வறுமை, அதாவது எனக்கு வறுமை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நோ சொல்லிடுவோம். ஒரு குறில் ஒரு நெடில் வந்திருக்கு. நோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நொந்து, அதாவது நோய். நோய் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம நொந்து ரொம்ப எனர்ஜி எல்லாம் இல்லாம போயிடுவோம். சரியா? வறுமைக்கு நோ சொல்லிடுவோம். சரியா? இந்த 6 எழுத்துக்களும் முடிஞ்சது. அடுத்து கா வரிசையில பார்த்தோம் அப்படின்னா 4 எழுத்துக்கள். 1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கா. சரியா? காவோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோலை. சரியா? காசோலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? அதை சேர்த்தோம் அப்படின்னா ஒண்ணுமா காசோலை அப்படிங்கிறது என்ன, செக்யூ, அதாவது செக் அப்படின்னு சொல்லிட்டு வருமா. இல்ல அப்படின்னா காடு அப்படின்னா சோலை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். காசோலை அதுவே நமக்கு நல்லா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி இருக்கு. அடுத்து கூ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பூமி. சரியா? கூ அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூமி. பூமி கூர்மையா இருக்காது, கோள வடிவத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்குவோம். சரியா? 1 பூமி கூர்மையா இல்ல. 2வது நமக்கு பூமி தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சாமி மாதிரி, அதை கை கூப்பி வணங்குறோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பூமி அப்படின்னா கை கூப்பி வணங்குறோம். சரியா? அப்படி ஞாபகம் வச்சுக்குவோம். 2வது கை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒழுக்கம். சரியா? நம்ம இப்ப அரசு அதிகாரி ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட கை சுத்தமா, அதாவது ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்ல, கை கழுவுறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒழுக்கமான செயல், கை ஒழுக்கம். அடுத்து கோ அப்படிங்கிறது அரசன். இது ஓரளவு எல்லாருக்கும் ஞாபகம் வச்சிருக்கும். இல்லைன்னா கோவில்கள் அரசர்கள் கட்டுனாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சிருக்கணும். கோ அப்படின்னா கோவில், அது எல்லாமே அரசர்கள் கட்டினது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம். அடுத்து தா வரிசை. தா வரிசையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 எழுத்துக்கள். சரியா? தா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கொடு அப்படின்னு சொல்லிட்டு பொருள். சரியா? இங்க தா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொடு அப்படின்னு சொல்லிட்டு பொருள். தீ நமக்கு தெரியும், தீ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நெருப்பு. சரியா? தீ அப்படிங்கிறது நெருப்பு. தூ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா உன். சரியா? அதாவது துண்ணு அப்படின்னு சொல்லுவாங்களா சென்னையில எல்லாம் பொறுத்த வரைக்கும். ஸோ தூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உன். இதுவும் அந்த குறியில் எழுத்து தான். அடுத்து தூ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா தூய்மை. சரியா? தூ அப்படின்னா தூய்மை, அதோட எழுத்தா ஒரே மாதிரி வருதா. அடுத்து தே அப்படிங்கிறது கடவுள். தேனா தெய்வம்னு ஞாபகம் வச்சுக்குவோம். தே அப்படிங்கிறது கடவுள். தை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தை அப்படிங்கிறது தைத்தல், அதோட எழுத்தே அதோட பொருள் மாதிரி வர்றதுகளை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். மற்றதுக்கெல்லாம் வந்துட்டு ஓரளவு ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பா வரிசையில மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 5 எழுத்துக்கள். சரியா? பா அப்படின்னா என்னன்னா பாடல், பானா பாட்டு. பூ அப்படிங்கிறது மலை, சாரி பூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மலர். பூனா மலர், ஓரளவு நமக்கு ஞாபகம் வச்சுக்குவோம். அடுத்து பே அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா மேகம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. மேகங்கள் பேய் மாதிரி அங்க இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோம். பேய்னா மேகம், பேய் மேகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். மேகங்கள் பேய் மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. அடுத்து பைனா இளமை. சரியா? இளமையில தான் பைக் ஓட்டுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இளமையில பைக்கு வேகமா ஓட்டலாம். ஸோ பை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இளமை. இளமை பைக்கு வேகமா ஓட்டலாம்.
அடுத்து போ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா செல். சரியா, இங்க இருந்து போ அப்படின்னா இங்க இருந்து எங்கேயாவது சென்றுடு அப்படின்னு சொல்லிட்டு பொருளா. ஸோ நேரடியாவே இதுக்கான பொருள்கள்லாம் வந்திருக்கு. நீ, போ, தா, இந்த மாதிரி எல்லாம். தா அப்படிங்கிறது கொடு, நீனா முன்னிலைப்படுத்தி காமிக்க போறோம், போ அப்படிங்கிறது செல் அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகள் நேரடி பொருளாகவும் வந்திருக்கு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மா வரிசை. மா வரிசையில 6 எழுத்துக்கள். சரியா, மா அப்படின்னா என்னன்னா மாமரம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மீ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வான். வானத்துல மின்மீன் இருக்கு. சோ வானம் மீன் ஞாபகம் வச்சுக்குவோம். சரியா, அடுத்து மூ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மூப்பு. சரியா, மூ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மூப்பு. சரியா, அதாவது என்ன அப்படின்னா மூத்தோர் மூதாதையர் அப்படின்னு சொல்லுவோமா, அவங்க எல்லாம் வயசுல மூத்தவங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்குவோம். அடுத்து மே அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அன்பு. மேசராசிக்காரங்க ரொம்ப அன்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கின்றோம். சரியா, சோ மே அப்படின்னா மேசம், அன்பானவர்கள் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கின்றலாம். அடுத்து மை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அஞ்சனம். அதாவது மை அப்படிங்கிறது கண்ணுக்கு கூடு, அதாவது கண் மேல போடக்கூடிய அந்த கண்மை இருக்குல்ல, அதுதான். அதற்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சனம். இதை என்ன ஞாபகம் வச்சுக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சாமை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறோம். சரியா, அஞ்சனம் மை அப்படின்னு சொல்லி ஞாபகம். அஞ்சனம் அஞ்சாமை அப்படின்னா என்னன்னா மை அப்படிங்கிற சொல்லுக்கான வேறு பெயர் அஞ்சனம். மோ அப்படின்னா முகத்தல். சரியா, மோந்து பார்க்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோமா, முகர்ந்து பார்த்தல். சோ மோ அப்படின்னா என்னன்னா மோத்தல், சரி முகர்த்தல். அடுத்து யா அப்படிங்கிற சொல்லுக்கான யா வரிசையில ஒரே ஒரு எழுத்து. இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அகலம். யா எவ்வளவு பெரிய அகலம் யா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா, அகலம் யா, எவ்வளவு அகலம் யா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அகலம் அப்படின்னா யா அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அடுத்து வா வரிசை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4 எழுத்துக்கள். வா அப்படின்னா என்ன, அங்க இருக்கிறவங்கள இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைக்க போறோம். வா அப்படின்னா அழைத்தல். அடுத்து வி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மலர் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். சரியா, இது வந்துட்டு மலரோட நிலைகள்ல வரக்கூடிய ஒரு ஒரு வகையான சொல். அதாவது வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மலர். இந்த இடத்துல என்ன பார்ப்போம்னா வீர மரணம் அடைஞ்சிட்டா மலர் தூவி மரியாதை செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. வீர மரணம் மலர் தூவ போறாங்க. சரியா, வி அப்படின்னா என்னன்னா மலர். வி அப்படிங்கிறது என்ன, வீர மரணம் அடைஞ்சிட்டாங்க, மலர் தூவி அஞ்சலி செலுத்த போறாங்க. சரி, அடுத்து வை அப்படின்னா புல். சரியா, வைக்கோல் அப்படிங்கிறத புல்கட்டு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். மாட்டுக்கு குடிக்கக்கூடிய வைக்கோலும் புல்லும் மாட்டுக்கு கொடுக்கக்கூடியது. வைக்கோல் அப்படிங்கிறது புல்லுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வவ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கவர் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அது சரியா, வவுதல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா கவர்தல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். வவ் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கவர். வாவ் அப்படின்னு சொல்லுவோமா, அதாவது என்ன அப்படின்னா ஒரு கவர்ச்சியான ஒரு பொருளை பார்த்து என்ன சொல்லுவோம், ஒரு ஆனந்தமா சொல்லுவோமா, அந்த மாதிரி வவ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கவர் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். 42 ஓரெழுத்து ஒரு மொழிகளுக்குமான பொருள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த 42ன்னு சொன்னது யாரு அப்படின்னா பவனந்தி முனிவர். அதுல 40 நெடில், 2 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குறில். ஓரெழுத்து ஒரு மொழி 42 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஆளும் வேலும் பல்லு குருதி, 4ம் 2ம் சொல்லு குருதி அப்படிங்கிறது ஒரு பழமொழி ஞாபகம் இருக்கா நமக்கு. ஆலமரமும் வேலமரத்தோட குச்சிகளும் பல்லுக்கு உறுதி, 4ம் 2ம் நாலடியாரும் திருக்குறள் 2 அப்படிங்கிற திருக்குறளும் சொல்லுக்கு உறுதி அப்படிங்கிறத 4ம் 2ம் சொல்லிற்கு உறுதி. 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்குவோம். அடுத்தது பகுபதம். சரியா, பதத்தோட வகைகளான பகுபதம்னா என்ன, பகாபதம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். தமிழ் மொழியில சொல்லுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் தான் பதம், மொழி, கிளவி எல்லாம் பார்த்திருக்கோம். சோ சொல்லுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள்ல ஒன்றுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. சரியா, சொல்ல இலக்கண வகையா 4ஆகவும் இலக்கிய வகையா 4ஆகவும் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல் இலக்கணம் படிக்கும் போது பார்த்தோம். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கண வகையாகவும், திசைச்சொல், திரிச்சொல், வடசொல், இயற்சொல், திசைச்சொல், திரிச்சொல், வடச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய வகையா 4ஆ பிரிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். நம்ம இந்த இலக்கண வகையில் அமைஞ்ச 4 சொற்கள் பெயர், வினை, இடை, உரி, இந்த 4ல பெயர் சொல்லும் வினை சொல்லும் என்ன பார்த்தோம் அப்படின்னா பிரித்தோம்னா பொருள் தரும் நிலைமையில இருக்கிறதுனால அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பகுபதங்கள். சரியா, இலக்கண வகை சொற்களான பெயரும் வினையும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பகுபதம். இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பகாபதத்திற்குரிய சொற்கள். ஏன் பகாபதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிச்சோம் அப்படின்னா பொருள் தந்தது அப்படின்னா அது பகுபதம். பிரிக்க முடியாத சொற்களும் பிரித்தால் பொருள் தராத மாதிரி அமைந்த சொற்களும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பகாபதம். இந்த பெயரும் வினையும் பிரிக்கக்கூடிய வகையில் அமைந்ததுனால இது பகுபதம். இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பிரிக்க முடியாதனால இது பகாபதம். சரியா,
சரியா? இந்த பெயர் பகுபத சொற்களை இதுல பெயர் பகுபத சொற்களை காட்டிலும் சொற்றொடர்கள்ல வினை பகுபத சொற்கள் பிரிக்கக்கூடிய சொற்கள் தான் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இந்த படித்தான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வினைச்சொல், அதாவது ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வினைச்சொல். படித்தான் அப்படிங்கிறது ஒரு செயலை குறிக்கிறதுனால இது வினைச்சொல். இதை பிரிச்சோம் அப்படின்னா எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் இந்த மாதிரி பிரிக்கும். இந்த மாதிரி பிடிக்கக்கூடிய வகையில் அமைந்த வினை சொற்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பகுபத சொற்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன உறுப்புகளா பிரிக்கிறோமா, அந்த பிரிக்கிறதுக்கு ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒவ்வொரு உறுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 பகுபத உறுப்புகள் இருக்கு. சரியா? அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரிகை, விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 6 வகையான பகுபத உறுப்புகள் இருக்கு. இந்த 6 வகையான பகுபத உறுப்புகளையும் நாம என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த பகுபதத்தை ரெண்டா பிரிக்கலாம். ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெயர் பகுபதம், மற்றொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வினை பகுபதம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? பதம் ரெண்டு வகை, ஒண்ணு பகுபதம், இன்னொன்னு பகாபதமா பிரிவரும். இந்த பகுபதம் ரெண்டு வகை, பெயர் பகுபதம் மற்றொன்று வினை பகுபதம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிவு. பெயர் பகுபதம், சரியா? அதோட பேர்லயே இருக்கா பெயர் பகுபதம். சரியா? பகுபதமாக அமையும் பெயர் சொல். பகுபதம்னா பிரிக்கக்கூடிய வகையில் அமைந்த ஒரு பெயர் சொல் எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பகுபத பெயர் சொல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இந்த பகுபத பெயர் சொல்ல 6 வகையா நம்ம பிரிக்கலாம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு 6 வகையாக பிரிக்கலாம். 6 வகையா பிரிக்கக்கூடிய சொற்கள் பகுபத சொற்களாக அமைந்திருக்கு. சரியா? பொன்னன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொருள் பகுபத சொல். சரியா? இதை பிரிக்கலாம். பொன் கூட்டல் அன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாமா? பிரிக்கக்கூடிய வகையில் அமைந்த பொருள் சொல் என்ன? பொருள் பகுபத சொல். அடுத்தது இடப்பெயர், நாடான். இதை பிரிச்சு எப்படி பிரிக்கலாம்? நாடு கூட்டல் அன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாமா? சரியா? இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடப்பெயர். அடுத்து காலப்பெயர், ஒரு பிரிக்கக்கூடிய பகுபதமாக பிரிக்கக்கூடிய ஒரு காலப்பெயர். சித்திரையான், இதை வந்துட்டு சித்திரை கூட்டல் ஆண் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம். பிரிக்கும் வகையில அமர்ந்திருக்கிறதுனால இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கால பொருட்பெயர். அடுத்தது சினைப்பெயர், உறுப்பு. சரியா? கண்ணன், கண் கூட்டல் அன். இந்த சொல்லையும் என்ன பண்றோம் நம்ம பிரிக்க முடியுது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பண்பு பெயர், இனியன். சரியா? இனிமை கூட்டல் அன், பிரிக்கக்கூடிய வகையில் அமைந்த ஒரு பண்பு பெயர். அடுத்தது தொழிற்பெயர், பிரிக்கக்கூடிய வகையில் அமைந்த ஒரு தொழிற்பெயர். உழவன். சரியா? உழவு கூட்டல் அன். சரியா? தொழிலை குறிக்கக்கூடிய ஒரு பெயர். சரியா? பிரிக்கக்கூடிய வகையில் அமைந்த சொற்கள் பகுபத சொற்கள். இந்த பெயர் பகுபதத்தை எத்தனை வகையா பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 6 வகைகளா பிரிக்கலாம். அடுத்தது வினை பகுபதம். பகுபதமாக பிரிக்கக்கூடிய வகையில் அமைந்த ஒரு வினை சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வினை பகுபதம். பிரிக்குமாறு அமைந்த ஒரு செயல். சரியா? ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல் எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா வினை பகுபதம். உண்கின்றான், இந்த சொல்லை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆண் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாமா? உண்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம். சரியா? இந்த உண்றது அப்படி சாப்பிடுறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு செயலை குறிக்கிறதுனால இதற்கு பேர் வினைச்சொல். பிரிக்கும் வகையில அமைந்ததுனால் இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வினை பகுபதம். சரியா? அடுத்து பகுபத உறுப்புகள் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரிகை, விகாரம். இந்த 6 தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பகுபத உறுப்புகள். முதல்ல பகுதி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு சொல்லோட அடிச்சொல்லே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை முதநிலை என்றும் கூறுவர். சரியா? அடுத்து விகுதி பெறாத ஏவல் வினையாக வரும். ஒரு சொல்ல பிரிச்சோம் அப்படின்னா முதல்ல கிடைக்கக்கூடிய ஒரு சொல் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பகுதி. சரியா? பகுதி கிடைச்சிருச்சு. அது எவ்வாறு இடம்பெறும் அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் ஒரு ஏவல், அதாவது ஒரு செயலை செய்யும் பொருட்டு ஏவுதலாக வரக்கூடிய சொல் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடினான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வினைமுற்று, முடிவற்ற ஒரு செயல் தான் என்ன அப்படின்னா வினைமுற்றுன்னு சொல்லுவோம். இதை எப்படி பிரிப்போம்? பாடு கூட்டல் இன் கூட்டல் ஆண் அப்படின்னு சொல்லி பிரிப்போமா? இந்த இடத்துல இந்த பாடு முதல்ல வரக்கூடிய ஏவலாக அமைந்த ஒரு சொல் தான் என்ன பகுதி. பாடுங்கிறது முதல்ல வந்திருக்கு. பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏவுதல் கட்டளை பொருளை தருமாறு அமைந்த ஒரு சொல். சரியா? இது விகுதி.
இந்த மாதிரி அமைந்த சொல் தான் என்ன அப்படின்னு சாரி, இது பகுதி. இந்த மாதிரி அமைந்த ஒரு சொல் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பகுதி. இதே மாதிரி தான் படி, ஆடு, செய், எழுது, நட, ஒரு அந்த மாதிரி ஒரு கட்டளையை உணர்த்தக்கூடிய சொற்கள் எல்லாமே என்ன அப்படின்னா பகுதிகளாக இடம்பெறும். பகுதினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விகுதி. ஒரு சொல்ல பிரிச்சோம் அப்படின்னா முதல்ல கிடைக்கக்கூடியது பகுதி அப்படின்னா இறுதியில கிடைக்கக்கூடியது விகுதி. பகுதி, இறுதியில கிடைக்கக்கூடியது விகுதி. சரியா? ஒரு வினைமுற்று சொல்லின் இறுதியில் நின்று திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் உறுப்பு விகுதி. ஒரு முடிவு பெற்ற சொல்ல இறுதியில நின்று பொருள் தரக்கூடியது விகுதி. அந்த விகுதி என்னென்னவெல்லாம் உணர்த்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திணை வகையா இருக்கலாம், பால் வகையா இருக்கலாம், எண் வகையா இருக்கலாம், இட வகையா இருக்கலாம். இந்த மாதிரி சொற்களாக விளங்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விகுதி. இப்போ இங்க ஒரு 3 சொற்கள், மூன்றுமே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வினை சொல். சரியா? ஏன் அப்படின்னா ஒரு செயலை குறிக்க போகுது. சரியா? கொடுத்தான், இதை பிரிச்சோம் அப்படின்னா கொடு கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம். சரியா? இந்த கொடுங்கிறது பகுதி, ஆண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விகுதி. இந்த படி அப்படிங்கிறது பகுதி, ஆள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விகுதி. நடந்து, நடங்கிறது பகுதி, தூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விகுதி. முதல்ல அமைந்தது கொடு, படி, நட, இந்த மாதிரி கட்டளையாக வரக்கூடிய ஏவல் சொற்கள் பகுதின்னு பார்த்துட்டோம். இறுதியில திணையாவோ பாலாவோ இடத்தையோ குறிப்பிடக்கூடிய சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விகுதி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். பகுதிக்கும் விகுதிக்கும் உள்ள டிஃபரெண்ட் புரிஞ்சிருச்சு. சரியா? இவற்றுள் ஆண், ஆள், தூ இந்த 3 இருக்கா? இது 3மே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விகுதி சொற்கள். சரியா? இதுல ஆண் அப்படிங்கிற விகுதி வந்துட்டு ஆண் அப்படிங்கிறது ஒரு ஆண்மகனை குறிக்கக்கூடியது. சரியா? அது உயர்திணை. அடுத்து ஆண் பாலை குறிக்கக்கூடியது. உயர்திணையில ஆண் பால் ஒரு ஆணை மட்டும் குறிக்கிறதுனால ஒருமை. சரியா? திணை, பால், எண், இடம் இவற்றெல்லாம் குறிக்கும் சொல்லியிருக்கோமா? இந்த இடத்துல ஆண் அப்படிங்கிறது உயர்திணை, ஆண் பால் ஒருமைய குறிச்சிருக்கு. ஆண்கள் அப்படிங்கிறதா பன்மை. ஆண் அப்படி உயர்திணையில ஆண் பால்ல ஒருமைய குறிப்பிட்டு வந்திருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா படித்தாள். இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆள் அப்படிங்கிற விகுதி வந்துட்டு உயர்திணை தான். சரியா? ஆள் அப்படிங்கிறது உயர்திணை. அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒருமையில ஒரு பெண்பால குறிச்சு வந்திருக்கு. அடுத்தது தூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அக்ரிணை. சரியா? அக்ரிணையில ஒன்றன் பால் பலவின் பால் சொல்லி பார்த்திருக்கோம். ஒன்றன் பால்னா ஒன்றை மட்டும் குறிக்கக்கூடியது. சரியா? அக்ரிணையில ஒன்றன் பாலை மட்டும் வெளிப்படுத்தி வந்திருக்கு. சரியா? இறுதியில வரக்கூடிய இந்த விகுதி வந்துட்டு திணை, பால், எண், இடம் இந்தவற்றை எல்லாமே என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா சார்ந்து வரப்போகுது. பகுதி, விகுதி ரெண்டும் பார்த்துட்டோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இடைநிலை. இதோட பேர்லயே இருக்கா இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் தோன்றக்கூடிய உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடைநிலை. பகுதி, விகுதி இடையில வரக்கூடியது இடைநிலை. வினை பகுபதத்தில் வரக்கூடிய இடைநிலை, அதாவது பகுபதம் வந்து பெயர் பகுபதம், வினை பகுபதம்னு சொல்லி பார்த்தோமா? வினை அப்படின்னா ஒரு செயலை குறிக்கக்கூடியதான் வினை. இந்த வினை பகுபதத்தில் வரக்கூடிய இடைநிலையை வந்துட்டு கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா பிரிப்போம். சரியா? இடைநிலையே கால இடைநிலை, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வினை பகுபதத்துல வரக்கூடிய இடைநிலையை 2ஆ பிரிக்கிறோம். ஒண்ணு கால இடைநிலை, இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்மறை இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். அடுத்து பெயர் பகுபதத்துல வரக்கூடிய இடைநிலையை என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா பெயர் இடைநிலை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். சரியா? பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வரக்கூடியது இடைநிலை. இது வந்துட்டு கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலை, பெயர் இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். இப்போ இந்த கால இடைநிலை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு வினை பகுபதம், வினைனா செயல் அப்படின்னு சொல்லியா படிச்சிருக்கோம். பகுபதம் அப்படின்னா பிரிக்கக்கூடியது. ஒரு வினை பகுபதத்தில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வந்து காலம் காட்டக்கூடிய உறுப்பு. ஒரு வினை பகுபதத்துல பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வந்து காலத்தை காட்டக்கூடிய உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காலம் காட்டும் இடைநிலை. சரியா? ஒரு வினை சொல்லா இருக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தோம். செய்தான், செய்கின்றான், செய்வான் இந்த 3மே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செயலை குறிக்க போகுது. அதனால இதற்கு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வினை சொற்கள். பிரிக்கக்கூடிய வகையில் அமைந்ததுனால இது பகுபத சொற்கள். சரியா? இதை பிரிச்சோம் அப்படின்னா செய் கூட்டல் இத்து கூட்டல் ஆண் செய்தான், செய் கூட்டல் கிரு கூட்டல் ஆண் செய்கிறான்,
செய்வான், செய் கூட்டல் இவ்வு கூட்டல் ஆண். சரியா, இதுல இது பகுதி, இது விகுதி, பகுதி விகுதி, பகுதி விகுதி, இடையில வரக்கூடியது இடைநிலை. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இடைநிலை. சரியா, இத்து கிரு இவ்வு இந்த மூன்றும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல கால இடைநிலைகள். சரியா, இந்த மூன்று சொற்களையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செய்தான் அப்படிங்கிறது ஏற்கனவே செய்து முடிச்ச ஒரு செயல். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இறந்த காலம். சரியா, செய்தான் செஞ்சு முடிச்சுட்டான், அது இறந்த காலம். அடுத்து செய்கின்றான் அப்படிங்கிறது இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கான், அதற்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிகழ்காலம். செய்வான் இனிமேதான் செய்ய போறான், அது எதிர்காலம். இந்த உறுப்புகள் காலத்தை உணர்த்தும். அதாவது செய்தான், செய்கின்றான், செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் மூன்று காலங்களை உணர்த்தக்கூடியதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கால இடைநிலைகள். இந்த இறந்த கால இடைநிலைகள்ல என்னென்ன எழுத்துக்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இத்து, இட்டு, இரு, இன்னு இந்த 4 எழுத்துக்களுமே இறந்த கால இடைநிலைகளா வரும். நிகழ்கால இடைநிலைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிரு, கின்று, ஆன், இன்று இந்த 3 சொற்றொடர்களும் என்ன பார்த்தோம், இந்த சொற்களும் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா நிகழ்கால இடைநிலைகள்ல வரும். எதிர்கால இடைநிலைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்பு, இவ்வு இந்த 2 எழுத்துக்களும் எதிர்கால இடைநிலை எழுத்துக்களா இடம்பெறும். கால இடைநிலை பார்த்துட்டோம். அடுத்து எதிர்மறை இடைநிலை. எதிர்மறை இடைநிலை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா எதிர்மறை வினை சொற்கள்ல, சரியா, செய்ய நடக்காது, செய்யாது, மழை பெய்யாது இந்த மாதிரி எதிர்மறையா நடக்கக்கூடிய ஒரு வினை சொற்கள்ல பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வந்து எதிர்மறையை உணர்த்தக்கூடிய இடைநிலை சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதிர்மறை இடைநிலை. ஓடாது, காணலன். ஓடாது இது ஒரு எதிர்மறை சொல். காணலன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்மறை சொல். சரியா, ஓடு கூட்டல் ஆ கூட்டல் து இது பகுதி, இது விகுதி, இது என்ன அப்படின்னா எதிர்மறை இடைநிலை. காணலன், கான் கூட்டல் அல் கூட்டல் அன் இது பகுதி, இது விகுதி, இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்மறை இடைநிலை. எதிர்மறையாக வரக்கூடிய வினை பகுபத சொற்கள்ல இடையில பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வரக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த எதிர்மறை இடைநிலை. அடுத்து பெயர் இடைநிலை. சரியா, ஒரு ஆக்க பெயர் சொல்லோட, சரியா, ஒரு ஆக்க பெயர் சொல்லோட பெயர் பகுதியை விகுதியோடு இணைப்பதற்கு வரும் இடைநிலை தான் என்ன, ஒரு ஆக்க பகு சொல்லுல பெயர் பகுதியை விகுதியோடு இணைக்கக்கூடிய ஒரு சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெயர் இடைநிலை. சரியா, என்னென்ன எழுத்துக்கள்லாம் பெயர் இடைநிலை சொற்களா வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இச்சு, இங்கு, இத்து, இந்து, இத்து, இவ்வு இந்த சொற்கள் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடைநிலை சொற்களா வரும். பகுதி முதல்ல வரக்கூடியது, விகுதி இறுதியில வரக்கூடியது, ரெண்டுக்கும் இடையில வரக்கூடியது இடைநிலை. இளைஞர், இலை கூட்டல் இஞ்சு கூட்டல் அர். ஓட்டுனர், ஓட்டு இந்து கூட்டல் அர். மூவர், 3 கூட்டல் இவ்வு கூட்டல் அர். இந்த இடத்துல இந்த இவ்வு, இந்து, இங்கு இது மூணும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடைநிலை எழுத்துக்கள். இது பகுதி, இது விகுதி. பகுதினா என்ன, விகுதினா என்ன, இடைநிலை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். அடுத்தது மீதம் இருக்கிற 3. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சந்தி. சந்தி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பொருள். ஏற்கனவே நம்ம புணர்ச்சி பார்த்துட்டோம். சரியா, சந்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பொருள். பகுதி, விகுதி, இடைநிலை இந்த பகுபத உறுப்புகள், பகுதி, விகுதி, இடைநிலை இந்த பகுபத உறுப்புகள் புணர்றப்போ இடையில தோன்ற உறுப்பு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, சந்தி எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வருதான் பெரும்பாலும். சரியா, பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இறுதியில வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சந்தி. சரியா, புணர்ச்சியிறப்போ ஏற்படுற மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புணர்ச்சி படிக்கும் போது பார்த்திருக்கோமா, தோன்றல், திரிதல், கெடுதல் இது 3 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சந்தி. புதிதா ஒரு எழுத்து தோன்றுச்சு அப்படின்னா அது தோன்றல் விகாரம். ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக திரிந்தது அப்படின்னா திரிதல் விகாரம். அந்த எழுத்து மறைந்தது அப்படின்னா கெடுதல் விகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. இதற்கு பெயர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல சந்தி. சரியா, ஒரு எழுத்து தோன்றுதலை சந்தி என்றும் மற்றைய திரிதலையும் கெடுதலையும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுபதத்துல சொல்லியிருக்கோம். ஒரு எழுத்து தோன்றது சந்தி, அதாவது சந்தி பிழை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்ப்போம். தோன்றுவது சந்தி. சரியா, தெரிதலும் கெடுதலும் இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விகாரம். பெரும்பாலும் 3 எழுத்துக்கள் தான் சந்தி எழுத்துக்களா வரும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இத்து, இப்பு, இக்கு இந்த 3 எழுத்துக்கள் பெரும்பாலும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா சந்தி எழுத்துக்களா வருவது. சரியா,
அசைத்தான். அசை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண். இதுல அசைங்கிறது பகுதி, ஆண் அப்படிங்கிறது விகுதி. இந்த இத்து ஆண்க்கு முன்னாடி இருக்கிற இத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடைநிலை. இந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரக்கூடிய இந்த இத்து அப்படிங்கிற எழுத்து தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சந்தி. சரியா? பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரக்கூடியதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சந்தி. இந்த இடத்துல படிக்கின்றார். படிங்கிறது பகுதி, ஆர் அப்படிங்கிறது விகுதி, இந்த கிரு அப்படிங்கிறது இடைநிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல சந்தி. சரியா? பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரக்கூடிய உறுப்பு சந்தி. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாரிகை. பகுதியோடு இடைநிலையும் இடைநிலையோடு விகுதியும் பொருத்தமாக சார்ந்து வரும் உறுப்பு தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சாரிகை. சரியா? பகுதியோடு இடைநிலையும் இடைநிலையோடு விகுதியும் பொருத்தமாக சார்ந்து வரும் உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாரிகை. சரியா? பெரும்பாலும் சாரிகை எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாரிகை. இந்த பார்த்தான், பா பகுதி, அன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விகுதி, இத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடைநிலை, இந்த இத்து சந்தி, இந்த இத்து சாரிகை. சரியா? இப்போ பகுதி, விகுதி, இடைநிலை, இங்க வரக்கூடியது சந்தி. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாரிகை. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வரக்கூடியது என்ன அப்படின்னா இடைநிலை. இந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரக்கூடியது சந்தி, இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வரக்கூடியது சாரிகை. சரியா? 5 வகை முடிஞ்சுதா? சரியா? இந்த சொல்லுல பார்த்தோம் அப்படின்னா அன் அப்படிங்கறத என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சாரிகை. சரியா? சந்தி வர வேண்டிய இடத்துல ஒரு உயிர்மை எழுத்து வந்துச்சு அப்படிங்கிறதுனால இதற்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாரிகை அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். சாரிகை வந்துட்டு இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையிலையும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்தோம். சரியா? இந்த இடத்துல அந்த சாரிகை எழுத்து வராம அன் அப்படிங்கிற ஒரு இந்த இடத்துல ஒரு சந்தி வராம சாரிகை எழுத்தான அன் அப்படிங்கிற ஒரு எழுத்து வந்திருக்கு. இந்த இடத்துல அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. தருகுவன், தரு கூட்டல் கூ கூட்டல் இவ்வு கூட்டல் என் அப்படின்னு சொல்லி வந்திருக்கா. இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கூ அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாரிகை. சரியா? இந்த சாரிகை பகுதிக்கும் இடைநிலைக்கும் இந்த சைடும் வந்திருக்கு. ஏன் இந்த கூவை நம்ம இடைநிலை சாரிகை அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா இந்த இடத்துல மெய்யெழுத்து வரல. மெய்யெழுத்து வந்திருந்தாதான் இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சந்தி. மெய் வராமல் ஒரு உயிர்மை எழுத்து வந்ததுனால இதற்கு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு சாரிகை. சரியா? சாரிகை வந்துட்டு பொருள் கிடையாது. சரியா? அது ஒரு எழுத்தா மட்டும்தான் என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடைக்கக்கூடாது. அன் அப்படிங்கிற எழுத்து விகுதியா வரும்போது, சரியா, இடையில இந்த அன் அப்படிங்கிற எழுத்து விகுதியா வரும்போது சாரிகை எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அன் அப்படிங்கிற சொல்லாதான் சாரிகையும் வரும். ஆன், ஆல், ஆர் இந்த சொற்கள்ல விகுதிகள் வரும்போது அன் அப்படிங்கிற சாரிகை வராது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. பகுதி, விகுதி, இடைநிலை, சாரிகை பார்த்தோம். இந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில ஒரு மெய்யெழுத்து வராம உயிர்மெய் எழுத்து வந்தது அப்படின்னா அதற்கும் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாரிகை. இது மெய்யா இருந்தது அப்படின்னா அது சந்தி, உயிர்மையா இருந்தது அப்படின்னா அதற்கு பெயரு சாரிகை. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விகாரம். அதோட பேர்லயே இருக்கா, மாற்றம் பெறுதல். விகாரம் அப்படின்னா மாற்றம் பெறுதல். ஞாபகம், பகுதி, விகுதி, இடைநிலை ஆகியவை புணரும் போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றங்கள் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விகாரம். அதாவது திரிதல், கெடுதல், இது ரெண்டு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விகார புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு. ஓர் எழுத்து மற்றொரு எழுத்தாக திருந்தும் குறில் நெடிலாகும். ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தா திரியறதுக்கு பெயர் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விகாரம். நின்றான் அப்படிங்கிறது ஒரு சொல். சரியா? நில் கூட்டல் இரு கூட்டல் ஆண். சரியா? இந்த இடத்துல நில் அப்படிங்கிற பகுதியோட இல்லு இல்ல இன்னு, சரியா, இந்த மாதிரி எழுத்துக்கள் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மாற்றம் பெற்று திரிந்து வர்றதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விகார புணர்ச்சி. சரி, விகாரம் பகுபத உறுப்புகள்ல 6வது. ஓர் எழுத்து மற்றொரு எழுத்தாகவோ குறில் நெடிலாகவோ மாற்றம் பெற்று வந்தது அப்படின்னா அதற்கு பேரு விகாரம். அடுத்தது பகாபதம். பகுபதம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றது, பதம் அவரோட 2 வகை. ஒண்ணு வந்துட்டு பகுபதம், மற்றொன்று பகாபதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பகுபதத்தை 2 வகையா பிரிப்போம். ஒன்று பெயர் பகுபதம், மற்றொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வினை பகுபதம் அப்படின்னு சொல்லிட்டு பகுபத உறுப்புகள் மொத்தம் 6. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரிகை, விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பகுபத உறுப்புகள் 6. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பகாபதம்.
பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல். சரியா? அப்படி பிரித்தாலும் பொருள் தராத மாதிரி அமைந்த சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பகாபதம். பிரிச்சா பொருள் தர மாதிரி அமைந்த சொல் பகுபதம். பிரிக்க முடியாது, அப்படி பிரிச்சா பொருளே தராத சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பகாபதம். மரம், கழனி, உன் இந்த சொற்கள் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பகாபத சொற்கள். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இவை எல்லாமே ஒரு அடிச்சொல். சரியா? இவற்றை பிரிக்கவும் முடியாது, அப்படி பிரிச்சோம் அப்படின்னா பொருளும் தராது. இந்த அதாவது பகாபதம் எத்தனை வகையா பிரிச்சிருக்கோம் அப்படின்னா 4 வகையா. பகுபதம் எத்தனை வகையில வரும்னு பார்த்தா 6 வகையில வரும். பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு சொல்லிட்டு பகாபதம் வந்து பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சின்னப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு 6 வகையா பார்த்தோமா. இதே மாதிரி இந்த பகாபதம் எத்தனை வகை அப்படின்னு சொல்லி பார்த்தா 4 வகை. பெயர், வினை, இடை, உரி, பகாபதம் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகைகளா வரும். சரியா? பெயர் பகாபதம் நிலம், நீர், நெருப்பு, காற்று இது எல்லாமே ஒரு பெயர் சொற்கள். இவற்றை பிரிக்க முடியாது, பிரித்தாலும் பொருள் தராது. வினை பகுபதம் ஒரு செயல். சரியா? நட, வா, படி, வா இது எல்லாமே என்ன வினை பகுபதம். ஏன் அப்படின்னா இவற்றை பகுபத உறுப்புகளாக பிரிக்க இயலாது. இடைச்சொற்கள் மண், கொல், தில், போல் இது எல்லாமே இடை பகாபத சொற்கள். ஏன் அப்படின்னா இவற்றை பிரிக்க முடியாது, பிரித்தாலும் பொருள் தராது. உரி பகாபதம் உரி சொற்கள் உரு, தவ, நனி, களி, சால இது எல்லாமே என்ன அப்படின்னா பிரிக்க முடியாத மாதிரி அமைந்த சொற்கள். சரியா? பிரிக்க முடியாத சொற்களும் பிரித்தால் பொருள் தராத மாதிரி அமைந்த சொற்களும் என்ன அப்படின்னா பகாபத சொற்கள். சரி, பகுபதம் பகாபதம் ரெண்டும் முடிஞ்சது. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொழி. சரியா? மொழி மொத்தம் எத்தனை மொழி அப்படின்னு பார்த்தோம்னா 3 வகை. சரியா? ஒரு படத்துல கூட வரும் மொழி எத்தனை வகை அப்படின்னு பார்த்தோம்னா 3 வகை. கனிமொழி, தேன்மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வரும். 3 வகை. மொழியோட வகை எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3 வகை. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு சொல்லிட்டு மொழியோட வகை எத்தனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 வகை. சரியா? என்னென்ன அதாவது நன்னூல்ல அதை எங்க குறிப்பிட்டிருக்காங்க, எப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு மொழி ஒரு பொருள் எனவாம், தொடர்மொழி பல பொருள் எனவாம், பொது இருமையும் ஏற்பன. ஒரு மொழி ஒரு பொருளும், தொடர்மொழி பல பொருளும், பொதுமொழி 2க்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லிட்டு நன்னூல்ல குறிப்பிட்டிருக்காங்க. சரியா? தனிமொழி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்தது அப்படின்னா அதற்கு பேரு தனிமொழி. இந்த தனிமொழி சொற்கள் பகுபத சொற்களாகவும் வரும், பகாபத சொற்களாகவும் வரும். சரியா? கண், படி இது எல்லாம் என்ன அப்படின்னா பகாபதம். இதை பிரிக்க முடியாது. சரியா? கண்ணன், படித்தான் இதுவும் ஒரு சொல்லுதான், இதுவும் ஒரு சொல் தான். ஒரு சொல் பொருள் தர்ற மாதிரி அமைந்தது அப்படின்னா அதுக்கு பெயர் என்ன அப்படின்னா தனிமொழி. இது பகுபதம். ஏன் அப்படின்னா இதை பகுபத உறுப்புகளா பிரிக்க முடியும். சரியா? ஒரு சொல் பொருள் தர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு சொல். சரியா? ஒரு சொல் பொருள் தர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அதற்கு பேரு தனிமொழி. அடுத்தது தொடர்மொழி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள். தனிமொழினா ஒரு தனிச்சொல். 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட தனிமொழி சொற்கள் ஒன்று சேர்ந்து பொருள் தருவது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொடர்மொழி. கண்ணன் வந்தான் இது 2ம் வேற வேற சொல். மலர் வீட்டுக்கு சென்றாள். சரியா? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழி சொற்கள் ஒன்று சேர்ந்து பொருள் தருவது தொடர்மொழி. சரியா? அப்போ பொதுமொழி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3வது. பொதுமொழி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளை, அந்த சொல் தனியா இருந்துச்சுன்னா ஒரு பொருளை தரப்போகுது. அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு ஒரு பொருளை, அந்த சொல்ல பிரிச்சுட்டோம் அப்படின்னா வேறு பொருள் தந்த போது. சரியா? தனித்து நின்று ஒரு பொருளையும் பிரிந்து நின்று வேறு ஒரு பொருட்களையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவா அமையறதுக்கு பெயர் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பொதுமொழி. தனித்து நின்று ஒரு சொல் பொருள் தந்தா தனிமொழி. 2 தனிமொழி சொற்களோ 2க்கு மேற்பட்ட சொற்களோ சேர்ந்து வந்து பொருள் தந்தது அப்படின்னா அதற்கு பேரு தொடர்மொழி. பொதுமொழிங்கிறது தனித்து நின்று ஒரு பொருள் தரப்போகுது, பிரிஞ்சு நின்று வேறு ஒரு பொருளை தரப்போகுது. 8 வேங்கு எடுத்துக்காட்டு எடுத்துக்குவோம். 8 அப்படின்னா என்ன, இந்த இடத்துல ஒரு எண்ணை குறிக்கும், 8ஆம் நம்பரை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வேங்கை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு வேங்கை மரத்தை குறிக்க போகுது. தனியா நின்று ஒரு பொருள் தந்துருச்சு. இந்த சொல்லைய 8ஐ எப்படி பிரிப்போம் அப்படின்னா எல் கூட்டல் தூ அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம். வேங்கையை எப்படி பிரிப்போம் அப்படின்னா வேம் கூட்டல் கை அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம். சரியா? இது தனி அதாவது சேர்ந்து வரும்போது என்ன குறிக்குதா, எல் கூட்டல் தூ. தூ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா உன் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். எல் உன், எல்லை உன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு நின்று வேறு ஒரு பொருளை தருது. சரியா? அதே மாதிரி வேங்கை அப்படிங்கிற ஒரு சொல்லும் சேர்ந்து நின்று வேங்கை மரத்தையும், பிரிஞ்சு நின்று என்ன பொருள் தருது அப்படின்னு பார்த்தோம்னா வேகின்ற கை அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு பொருளையும் தருதா. சரியா?
ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளை தந்தா தனிமொழி, ரெண்டு தனிமொழி சொற்களோ அதற்கு மேற்பட்ட சொற்களோ சேர்ந்து வந்து பொருள் தந்துச்சு அப்படின்னா தொடர்மொழி, ரெண்டுக்கும் அது பொதுமொழி அப்படிங்கிறது தனியா நின்று ஒரு பொருளை தரப்போகுது, பிரிஞ்சு நின்று வேற ஒரு தருளை தரப்போகுது. இப்படி வந்தா அப்படின்னா அதற்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுமொழி. சரியா? இதோட இந்த வகுப்பு முடியுது. இந்த வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லலாம், அதாவது ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் 42. சரியா? அத யாரு 42ன்னு சொன்னது அப்படின்னு பார்த்தோம்னா பவனந்தி முனிவர் சொல்லியிருக்காரு. 40 நெடில் எழுத்துக்கள், 2 குறில் எழுத்துக்கள். சரியா? அதற்கு கூட ஒரு எழுத்து அந்த சொல்லுக்கான பொருள்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது பதம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பகுபதம்னா என்ன, பகாபதம்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். பகுபத உறுப்புகள் 6ஐயும் பார்த்தோம். அடுத்தது மொழி, மூவகை மொழி, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி, 3 வகையான மொழிகளையும் பார்த்தோம். இதோட இந்த வகுப்புகள் முடியுது. சரியா? அனைவருக்கும் மீண்டும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கூறி, நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்று வாழ்த்துக்கள் கூறி இந்த வகுப்பை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வகுப்புல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.